அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம புவியியல்ல, ஜியோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டே ஷீட்டா பார்த்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ மினரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பத்தி தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ முதல் கேள்வியில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய அலுமினியம் தொழிற்சாலைகள பத்தி குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பால்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால்கோ அப்படிங்கிறது பாரத் அலுமினியம் கம்பெனி. எங்க இருக்கு அப்படின்னா, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய கோர்பா அப்படிங்கிற பகுதியில இருக்கு. அடுத்தது ஹிந்துஸ்தான் அலுமினியம் கம்பெனி. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகூட் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அடுத்தது மெட்ராஸ் அலுமினியம் கம்பெனி மேட்டூர்ல இருக்கு. நேஷனல் அலுமினியம் கம்பெனி அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடிசால இருக்கக்கூடிய கோராபுட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ 2413 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல் இஸ் ஃபேமஸ் ஃபார் மைனிங் இன் பாபா புதன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாபா புதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாபா புதான் மலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. சரியா? ஸோ கர்நாடகா அப்படின்னாலே அயன் ஓர்க்கு ஃபேமஸா இருக்கும். ஸோ இரும்பு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது வண்டல் மண்ணை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கூற்று தவறாக இருக்கு அப்படின்னா, குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட் மாறுபட்ட சதவீதம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. புவர் இன் நைட்ரஜன் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு சில புக்ல புவர் இன் நைட்ரஜன் கன்டென்ட் கரெக்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தெளிவான ஒரு ஆன்சர் குடுக்கல. ஏன்னா, நமக்கு அலுவியல் சாயில்னா ரிச் இன் ஹியூமஸ்ன்னு குடுத்துருக்காங்களா இங்க. அங்க புவர் இன் ஹியூமஸ்ன்னு சொல்லி 10th புக்ல இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி கேரக்டரிஸ்டிக்ஸ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்ப நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷன்ஸா தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சில. சரியா? அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த மினரல் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டையிங் அண்ட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டையிங் அண்ட் பிரிண்டிங் அதுல பயன்படக்கூடிய மினரல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட் நைட்ரேட். சரியா? அடுத்தது ஹெமடைட் வகை இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொதுவா அயன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 விஷயங்களா பிரிப்போம். மேக்னடைட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஹெமடைட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதே மேக்னடைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னடைட்ல நமக்கு 72% ஏறக்குறைய. ஹெமடைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60-70% இருக்கும். ஓகேவா? 69.9% ஸ்கூல் புக்ல குடுத்திருப்பாங்க. ஸோ 60-70%ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கோத்தைட் அப்படிங்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா 62.9%. அடுத்தது லெமனைட் அப்படிங்கிறது 55% இருக்கும். அடுத்ததா சிடரைட் அப்படிங்கிறது 48% இருக்கும். சரியா? 48.2%. இதுதான் வந்து அந்த அளவு. சரியா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாயில் இஸ் வெரி ரிச் இன் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மண்ணில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். ஓகேவா? அதுல தான் வந்து ஹியூமஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். காதர் வகை மண் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காதர் சாயில் அப்படின்னாலே நமக்கு பொதுவா வெள்ளச் சமவெளிகள்ல வந்து காணப்படும். சரிங்களா? ஸோ காதர் அப்படின்னா நியூ அலுவியல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ளட் பிளைன்ஸ்ல தான் காணப்படும். அடுத்தது த மினரல் ஹேவிங் டிரான்ஸ்பாரன்சி அண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் எது? இதுல கொடுக்கப்பட்டுள்ள அந்த கனிமங்கள்ல டைமண்டுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது பசைன் ஆயில் ஃபீல்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, பசைன் அப்படிங்கிறது நமக்கு டையூ, டாமன் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடியது தான். அப்ப ஈஸ்டர்ன் கோஸ்ட் சாரி இது எல்லாமே வெஸ்ட் கோஸ்ட். சரியா? டிக்பாய் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா வேலி. அடுத்தது வந்து அங்கலேஷ்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு குஜராத் கடற்கரையில இருக்கிறது. ராவா அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2413 அப்படிங்கிறது சரியான விடை. ஸ்கூல் புக்ல இருக்கிறதா அதெல்லாம். சரியா? அடுத்தது அலுவியல் சாயில் இஸ் ரிச் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப் பொருள் அதுல அதிகமாக வளமானதாக இருக்கு. சரியா? அடுத்தது கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருட்களை வானிலை சிதைவுற்று பாறைகளிலிருந்து பெறுகிறது. அதாவது பிளாக் சாயில்ஸ் கெட்டிங் their parent மெட்டீரியல் ஃப்ரம் த வெதர்டு ராக்ஸ். அதாவது பிளாக் சாயில்னாலே பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்ல இருந்து வெதரிங் ஏற்படுறதுனால வரக்கூடியது அந்த பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்லயும் அதேதான். ரீகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெகர் ஆர் ரீகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட்.
என்ன ரீசன் குடுத்திருக்காங்க? கரிசல் மண்ணிற்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிளாக் சாயில் ஹேவ் எ ஹை வாட்டர் ரீட்டெய்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஆனா 2த்துக்கும் ரிலேஷன் கிடையாது. சரியா? ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் டென்ட்ரோதெர்மல் எனர்ஜி மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டென்ட்ரோ அப்படின்னாலே ட்ரீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? டென்ட்ரோ அப்படின்னாலே ட்ரீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வுட்ல இருந்து எனர்ஜி ஃப்ரம் வுட் அதுதான் டென்ட்ரோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு வந்து பயோமாஸ் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். சரியா? ஸோ டென்ட்ரோ அப்படின்னா ட்ரீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனர்ஜி ஃப்ரம் வுட் அதுதான் நம்ம டென்ட்ரோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது which type of soil is found in all district of Tamil Nadu except நீலகிரிஸ் நீலகிரியை தவிர மற்ற மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய மண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரிசல் மண் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா வறண்ட பாலை மண் வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The arid soil is dry due to prevalence of dry climate, high temperature and accelerated evaporation. இந்த arid soil எதனால ட்ரையா இருக்குன்ற காரணத்தை இங்க கொடுத்திருக்காங்க. This is also dry due to lack of humus content because of absence of vegetative cover அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அதாவது பாத்தீங்கன்னா மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கான காரணம் தாவரங்கள் இல்லாமையால் இலை மக்குச்சத்து குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஆரிட் சாயில் ஏன் ட்ரையா இருக்குன்ற காரணத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. சரியா? அடுத்தது the gas present in the pores of soft finely stratified sedimentary rock. ஸோ செடிமெண்ட்ரி ராக்ல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா ஷேல் கேஸ் தான், ஷேல் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ செடிமெண்ட்ரி ராக்ல இருக்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னு கேட்டா அது ஷேல் கேஸ். சரியா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது விஜயநகர் இரும்பு எக்கு ஆலையுடன் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஜாரியாவிலிருந்து நிலக்கரி பெறுகிறது அப்படிங்கிறது பொருந்தாத ஒரு விஷயம். ஏன்னா ஜாரியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஆனா இவங்க எங்க இருந்து அந்த நிலக்கரி வாங்குறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மற்றும் மத்திய பிரதேசல இருந்து தான் இந்த நிலக்கரி வாங்கப்படுது. சரியா? அதனால செகண்ட் பாயிண்ட் மட்டும் நமக்கு தப்பு. நெக்ஸ்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புகா பள்ளத்தாக்கு. இந்த புகா வேலி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. சரியா? லடாக். அடுத்தது மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? விகாஸ் இன்ஜின் ககன்யானோட விகாஸ் இன்ஜினை எங்க டெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா மகேந்திரகிரியில. மகேந்திரகிரியில ஏன் மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர் அங்கதான் இருக்கு. இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஸ்ரோ தளம் இது. ராக்கெட் இன்ஜின்கள் எல்லாத்தையுமே இங்கதான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர் எங்க இருக்குன்னா மகேந்திரகிரியில இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட முதல் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய சூரிய ஒளி பணி, நேஷனல் சோலார் மிஷன். ஓகேவா? நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2008 வந்திருக்கும். இதே தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து 2015 வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0 அப்படிங்கிறது இருக்கு. இது 2022 இருந்து 2030 வரைக்கும் நடைமுறையில இருக்க போகுது. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன கூட்டணி அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். எங்க இருக்குன்னா குருகிராம் அப்படிங்கிற பகுதி, ஹரியானால இருக்கக்கூடிய குருகிராம்ல வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒய் இஸ் த ஹிமாலயன் ரீஜியன் புவர் இன் மினரல் ரிசோர்சஸ். இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பொதுவான ரீசன் என்னன்னா ஹிமாலயன் ரீஜன்ல ஃப்ரீக்வெண்டா இந்த டெக்டானிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன ஆகுது, நமக்கு ஹிமாலயன் ரீஜன்ல பெரிய அளவுல மினரல் ரிசோர்சஸ் நம்மளால பார்க்க முடியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராக் ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ராக் ஸ்ட்ராட்டா அப்படிங்கிறது தான். எதனால இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குதுன்னா, ஃப்ரீக்வென்ட்டா டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கனால. அதனால நமக்கு மினரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது அங்க கம்மியா இருக்கு. சரியா? அடுத்தது பிளாக் காட்டன் சாயில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெகூர் சாயில் ஆர் ரீகர் சாயில். சரியா? நெக்ஸ்ட் சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் கருப்பு மண். சரியா? இவை இந்தியாவில் 3வது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 வகையான மண் இருக்கு. சரியா? அதுல கருப்பு மண் அப்படிங்கிறது 3வது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்ததாக இருக்கு. அடுத்தது எ லேயர் ஆஃப் லூஸ் ஹெட்ரோஜீனியஸ் மெட்டீரியல் கவரிங் சாலிட் ராக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற இலக்கமான அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அடுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெகோலித் அப்படிங்கிற அடுக்கு. சரியா? அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது எது? which among the following is known for the high quality of lignite? lignite அதிகமா எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரசைட் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருக்கும். சோ ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது 26 which type of iron ore is called oxide of iron? எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெமடைட் தான் நம்ம ஆக்சைடு ஆஃப் அயன், இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது as a renewable source air replenishes by respiration. ஓகேவா? காற்று எப்படி செயல்முறையில தொடர்ந்து நிரப்பப்படுகிறது அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேஷன் மூலியமா, சுவாசத்தின் மூலியமாக. அடுத்தது பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராதது. சோட்டா நாக்பூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ல ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா. ஓகேவா? ஜாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ல ஜாப் கிடைக்குது. ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார். அதுல என்ன வராதுன்னா சத்தீஸ்கர் மட்டும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் அண்டார்டிக் அண்ட் ஓசன் ரிசர்ச் எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. ஓகேவா? அண்டார்டிக் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம் கோவா. அடுத்ததா கீழ்கண்ட இந்திய மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? ஓவராலா பாத்தீங்கன்னா சில்வர் ப்ரொடக்ஷன்ல ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? பொதுவா ராஜஸ்தான் தான் அதிகமான சில்வர் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆனா இங்க நமக்கு ராஜஸ்தான் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம ஆந்திர பிரதேச போடுறோம். சரியா? அடுத்தது 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவர்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஷேல் கேஸ் ரிசர்வ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது த எனர்ஜி சோர்ஸ் விச் கேன் ரெடியூஸ் குளோபல் வார்மிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கச்சா எண்ணெயினால நமக்கு குளோபல் வார்மிங் ஏற்படும், இயற்கை வாயுக்கள்னாலையும் ஏற்படும், நிலக்கரினாலையும் ஏற்படும். எதனால ஏற்படாது அப்படின்னா புவி வெப்ப ஆற்றல். அதனால இதுதான் வந்து அந்த புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கு. ஓகேவா? சோ புவி வெப்ப ஆற்றல் ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இஸ் கால்டு தி ஹார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இந்தியா பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் பவர் ஃபியூல்ஸ். சோட்டா நாக்பூர் பிளாட்டூல ஏன் அதிகமா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க மினரல்ஸ் அதிகமா இருக்கு, அதனால இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. சரியா? அடுத்தது அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிளாக் சாயில் அதாவது ரெகூர் சாயில் அப்படிங்கிறது தான் நமக்கு ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்சிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ பிளாக் சாயில். நெக்ஸ்ட் in soil, the biodegradation process occurs quickest when the content of oxygen in soil's air is higher than 0.2 milligram of oxygen per liter அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே. நெக்ஸ்ட் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீக்ரியேஷனல் டவுன் பொழுதுபோக்கு நகரம் அப்படிங்கிறது கோவாவோட கேபிட்டல் பனாஜி. அடுத்தது நிர்வாக நகரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் அப்படின்னா நம்ம நியூ டெல்லியை சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படின்னா ஜாம்ஷெத்பூர், ரிலீஜியஸ் டவுன்னா நம்ம மதுரை. 1 2 3 4 அப்படியே இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி எதன் முக்கிய புலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயன் ஓரோட ரீஜியன் தான் இந்த சத்தீஸ்கர் பாஸ்தர் ரீஜியன் எல்லாமே. சரியா? அடுத்தது கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர்வாயு ஆலையுடன் தொடர்புடையது எது? பயோகேஸ் பிளான்ட்டோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில் த ஸ்லரி கரெக்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மிங் மெத்தஜெனிக் பாக்டீரியாஸ் ஆர் சென்சிட்டிவ் கரெக்ட் தான். ஈஸி டு ஹேண்டில் கேஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் டஃபர் டு ஹேண்டில் த கேஸ் கலெக்ஷன். சரியா? அடுத்தது பிஹெச் பிளேஸ் மேஜர் ரோல் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 1 2 4 அப்படிங்கிறது கரெக்ட். சரியா?
அடுத்தது, வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாப்பி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துகள். அதாவது இந்த பேராகிராஃப்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் சாயில் அப்படிங்கிறது காட்டன் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காட்டன் கல்டிவேஷன் ப்ரீடாமினேட்ஸ் இன் ரீகர் ரீஜன். ரீகர் அப்படின்னா நம்ம பிளாக் சாயில்னு படிச்சிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட படிச்சாலே போதும், இதை எழுதிடலாம். இருந்தாலும் எக்ஸாம்ல ஃபுல்லத்தையும் படிச்சாதான் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். சரியா? டைம நமக்கு இன்கிரீஸ் பண்றது, டைம் ஓட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய கேள்விகள். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்தது அசர்ஷன். The arid soil is dry due to prevalence of dry climate. இந்த கேள்வி ஆல்ரெடி நம்ம பார்த்த கேள்விதான். ஓகேங்களா? வறண்ட the arid soil ஏன் ட்ரையா இருக்கு அப்படிங்கிற கேள்வி. So both are correct and R explains A அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the objective of clean energy research institute. இந்த ஃபுல் ஃபார்ம்ல பார்த்து வச்சுக்கணும். இதை கூட நமக்கு கரெக்ட் இன்கரெக்ட்ல கேட்பாங்க. சரியா? ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த கிளீன் எனர்ஜி அப்படிங்கிறத அஃபோர்டபுளாகவும், அதாவது அணுகக்கூடியதாகவும், மலிவானதாகவும் கொண்டு வர்றதுதான். சரியா? நெக்ஸ்ட், விச் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது என்னன்னா கூடன்குளம். அது மட்டும் இல்லாம கல்பாக்கம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது, டியூ டு இட்ஸ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் கால்டு பிளாக் கோல்டு. பிளாக் கோல்டு நம்ம எதை சொல்றோம்? பெட்ரோலியத்தை பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என்று சொல்றோம். அதே மாதிரி ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒயிட் கோல்டுன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லித்தியமா சொல்லுவாங்க. ஓகேவா? ஒயிட் கோல்டுனா என்னன்னா லித்தியம், பிளாக் கோல்டு அப்படின்னா பெட்ரோலியம். சரிங்களா? இது ரெண்டையும் ஞாபகம். கண்டிப்பா அடுத்த டைம் ஒரு கேள்வி இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா லித்தியம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கமர்ஷியலி ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னா நம்ம லித்தியம் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா வருங்கால ஆற்றல் தேவைகளுக்காக பயன்படக்கூடிய ஒரு கனிமம்னா அது லித்தியம் தான். சரியா? அடுத்தது, இது ரிப்பீட்டான கொஸ்டின் தான். மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? செடிமெண்டரி ராக்ல இருக்க கேஸ்னாலே ஷேல் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது, which state has the largest reserves of copper ore in India? இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லினா நிலக்கரி ஆற்றல். கன்வென்ஷனலா மரபு சார்ந்த ஒரு ஆதாரம் அப்படின்னா நமக்கு அது நிலக்கரி ஆற்றலை சொல்லுவோம். இதே ஓடிஇசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட நமக்கு கேட்கலாம். என்ன ஓடிஇசினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். சரியா? அதுதான் ஓடிஇசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததா, which Indian state has largest number of biogas plants? இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரிவாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்துல பயோகேஸ் பிளான்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டா எப்பயுமே அது மகாராஷ்டிரா தான். சரியா? அடுத்தது, மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது? இந்த மத்திய பிரதேசோட பன்னா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டைகர் ரிசர்வ் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஊர்ல என்ன மினரல் ஃபேமஸ் அப்படின்னா டைமண்ட் வந்து ஃபேமஸா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், the world largest single solar power plant is located in the state of தமிழ்நாடு. ஓகேங்களா? அந்த கமுதியில இருக்கு. சரியா? அடுத்தது, நான் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப். இங்க வந்து தவறான ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காங்க. நான் ரெனியூவபிள் சோர்சஸ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தனியா இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் தனியா இருக்கு. ரெனியூவபிள் சோர்சஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் இருக்கு. ஸோ இங்க டிஎன்பிசி இப்படி கொடுத்துருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முப்பந்தல் கன்னியாகுமரி. சரியா? நம்ம தெரிஞ்ச கேள்விதான். அடுத்தது, கலர் ஆஃப் ஹெமடைட் ஓர் என்னன்னா ரெட் கலர்ல இருக்கும், சிகப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அணுசக்தி பற்றிய வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. கரெக்ட் தான். அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளியாகிறது. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன்னால நமக்கு அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டதுங்கிறது தவறு. தமிழ்நாட்டோட முதல் அணுமின் நிலையம் தான் கல்பாக்கம். இந்தியாவோட முதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாராப்பூர்.
ஓகேவா? ஸோ 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? சரியானது தான் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2ங்கிறது தான் கரெக்ட். அதே மாரி நியூக்ளியர் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து என்னன்னா, நம்ம 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. நெக்ஸ்ட். ஸோ ரைட் மேட்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹெமடைட் அப்படிங்கிறது இரும்பு ஆக்சைடு ஆக்சைடு ஆஃப் அயர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஒரு 1 மார்க்ல. அடுத்து மேக்னடைட் இரும்பு தாதுங்கிறது கரெக்ட். லிமோனைட் அப்படிங்கிறது நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட் அயர்ன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க லெமனைட்ட. ஸோ இதுவும் தப்பா இருக்கு. இது 2மே இன்டர்சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. சிடரைட் அப்படிங்கிறது இரும்பு கார்பனேட், அயர்ன் கார்பனேட் சரியா? ஸோ 2 அண்ட் 4 மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. லாஸ்ட்டா CEEW அப்படின்னா கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மென்ட் அண்ட் வாட்டர். இது கரெக்ட். அடுத்தது NRDC அப்படின்னா நேஷனல் ரிசர்ச் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். ஓகேவா? நேஷனல் ரிசர்ச் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது SCGJ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டங் ட்விஸ்டர் மாரி இருக்கு. ஸோ ஸ்கில் கவுன்சில் ஃபார் கிரீன் ஜாப்ஸ். கவர்ன்மென்ட் ஜாப் இல்ல, கிரீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது 2 தப்பா இருக்கு. MNRE அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இது கரெக்ட் தான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்ங்கிறது கேட்டிருக்காங்க. அப்ப 2 அண்ட் 3 இன்கரெக்ட். சரியா? 2 மற்றும் 3 இன்கரெக்ட். ஸோ இதுல நம்ம ஒரு 55 கேள்விகள் பார்த்திருக்கோம் கனிம வளங்கள் சார்ந்து. இத நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம்ல நல்லா யூஸ் ஆகும். சரியா? நன்றி.